மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகின்றது. ரோமையர் திருமடல் 9வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை நாம் போற்றுவோம் என்று 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்லுகிறது. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்று லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை சொல்லுகிறது. பாஸ்கா காலத்தினுடைய இந்த 2ஆம் ஞாயிறு அன்பிற்குரியவர்களே இறையிறக்க ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. தந்தையாம் கடவுள் இந்த மானுட குலத்தின் மீது எவ்வாறு இரக்கம் கொண்டிருக்கிறார், தலைமுறை தலைமுறையாய் அவருடைய இரக்கமானது எப்படி நம் மீது பொழியப்பட்டு வருகிறது என்பதை நினைவு கூர்ந்து அவருடைய இரக்க பெருக்கத்தினால் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது இந்த ஞாயிறு. அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தில் இருக்கின்ற சில இறை வார்த்தைகளை முதலில் உங்களுக்கு அடையாளம் காட்டி ஆண்டவர் எவ்வாறு தன்னுடைய இரக்கத்தினால் மக்களை வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய இறை வார்த்தைகளின் வழியாக அழைக்கப்படுகிறோம். தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. தொடக்கத்திலேயே நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அந்த தண்டனையோடு நிறைவு பெறுவதல்ல, மாறாக அந்த தண்டனையிலும் கூட கடவுளுடைய இரக்கமானது வெளிப்படுகிறது. உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய். அன்பிற்குரியவர்களே, தொடக்கத்திலேயே கடவுளுடைய இரக்கம் எவ்வாறு நம்மை வழிநடத்துகிறது, பாதுகாக்கிறது என்பதற்கான அடிப்படையான வார்த்தைகளாய் இவை அமைந்திருக்கிறது. சாத்தானால் சோதிக்கப்பட்ட நாம் சாவுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். அந்த சாவை அழிப்பதற்கு நான் என்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்புவேன், அவரே இந்த சாவை மண்ணுலகிலிருந்து ஒழித்து விடுவார் என்பதனுடைய அற்புதமான வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு மரணத்திலிருந்து, சாவிலிருந்து விடுதலையை அளித்து வாழ்வு, நிலைவாழ்வு நமக்கு கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. சோதோம் குமோரா என்கிற இந்த 2 நகரங்கள் தீமையினால் அதிகமாக பீடிக்கப்பட்ட நகரங்களாக இருக்கிறது. ஒருவேளை அந்த நகரங்களில் 10 நீதிமான்களாவது இருந்தால் அவர்களின் பொருட்டாவது நான் அந்த நகரங்களை அழிக்க மாட்டேன் என்கிற வாக்குறுதியை தன்னுடைய அடியானாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அளிப்பதை பார்க்கிறோம். தொடக்க நூல் புத்தகம் 18வது அதிகாரம் 32வது இறைவார்த்தை. ஆண்டவருடைய இரக்கம் அந்த நகரங்களின் மீது இருப்பதை அது எடுத்து கூறுகிறது. விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், பல ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக இருக்கின்ற இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி மன்றாடுகிறார்கள். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை நான் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியினின்று அவர்களை விடுவிக்கவும் பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு நடத்தி செல்லவும் நான் இறங்கி வந்தேன் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. அந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வர இறைவன் இரக்கம் கொள்ளுகிறார், அவர்கள் மீது கருணை காட்டுகிறார்.
பரிவுள்ளம் கொண்டவராய் நடந்து கொள்ளுகிறார். யோசேப்புவும் அவர்களுடைய சகோதரர்களையும் பார்க்கிறோம். யோசேப்புவின் மீது பொறாமை கொண்டு அவரை அழித்துவிட நினைக்கிறார்கள். இறைவார்த்தை தொடக்க நூல் புத்தகம் 37வது அதிகாரம் 23 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. யோசேப்பு அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. அந்த பாழ்கிணற்றில் அவரை தூக்கி வீசி எறிந்த நிலையிலும் கூட அந்த அடிமட்ட நிலையிலிருந்து ஆண்டவருடைய இரக்கம் அவரை மேன்மேலும் மேன்மேலும் உயர்த்தி அந்த எகிப்தினுடைய ஆளுநராக அவரை நியமிக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய இரக்கம் செயலாற்றுவதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். தானியேல் புத்தகத்தில் தானியேலுடைய வாழ்க்கை அற்புதமாய் சித்தரிக்கப்படுகிறது. சிங்கங்களுக்கு நடுவில் அவர் தூக்கி வீசப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த சிங்கங்களினுடைய வாய்களை கட்டி போடுகிறார். இறைவாக்கினர் தானியேலை பற்றி அந்த இணைப்பு புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. 1வது அதிகாரம் 66வது இறைவார்த்தை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆம் அன்பிற்குரியவர்களே, அதுதான் கடவுள் தானியேலுக்கு கொடுத்த அந்த இரக்கம், தானியேல் மீது காட்டிய அந்த இரக்கம். அதுதான் தோபித்து சாராவினுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். சாரா 7 பேரை மணந்து கொள்ளுகிறார். ஆனால் அந்த 7 பேரும் மணவறைக்கு சென்றபோது அந்த இடத்திலேயே ஒருவராக இறந்து போகிறார்கள். அப்படியாக 7 பேரும் இறந்து போகிறார்கள். ஏனென்றால் ஒரு பேய் அவர்கள் எல்லோரையும் கொன்றது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, தோபித்துவின் மீது ஆண்டவர் இரக்கம் கொள்ளுகிறார். அவருடைய மன்றாட்டுக்கு விண்ணப்பத்திற்கு இறைவன் செவி சாய்க்கிறார். அதனால் என்ன நடக்கிறது பாருங்கள். தோபித்து புத்தகம் 8வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை, என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும், நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். திருமண வாழ்வினுடைய அன்பான அந்த மகத்துவத்தை, உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அது இறைவனுடைய இரக்கத்தினால் தான் வலு பெறுகிறது, ஆற்றல் பெறுகிறது என்பதை அந்த இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, நிச்சயம் இந்த நிகழ்வை எவராலும் மறக்க முடியாது. யோனாவும் நினிவே மக்களும். யோனா சென்று ஒரு ஆமணக்கு செடியினுடைய அடியிலே அவர் அமர்ந்து கொள்ளுகிறார், படுத்துக் கொள்ளுகிறார். அந்த ஆமணக்கு செடியை ஒரு புழு வந்து அரித்து அது அடியோடு உலர்ந்து போகிறது. மிகுந்த வருத்தமுற்ற யோனா இவ்வாறு சொல்லுகிறார், நான் வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் புலம்புகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் அன்பிற்குரியவர்களே மிக பெரும் ஒரு தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது. இறைவனுடைய இரக்கம் எவ்வாறு நம் மீது பொங்கி வழிகிறது என்பதை எடுத்து கூறுகிறது. அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலது கை எது இடது கை எது என்று கூட சொல்ல தெரியாது. இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறைந்த கால்நடைகளும் உள்ள அந்த மக்களுக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள் அன்பிற்குரியவர்கள். இந்த மக்களின் மீது நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்று ஆண்டவர் சொல்லும்போது இரக்கம் எவ்வாறு நம் மீது பொழியப்படுகிறது. ஆண்டவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாய் நம் மீது செலுத்தப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன் இந்த இரக்கம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக விவிலியத்தில் காட்டப்படுகிறது என்றால், இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இரக்கத்தின் ஊற்றாய் இருக்கின்றார். புனித மரிய பவுஸ்தினா
அவர்களுடைய வாழ்வு இதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. 1905 போலந்து நாட்டில் பிறந்தவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஆண்டவர் இயேசுவை பல காட்சிகளில் கண்டு கொண்டவர். தனது நாட்குறிப்பேட்டில் அவற்றையெல்லாம் அவர் குறித்து வைத்திருந்தார். அவர்தான் முதலில் இந்த இறை இரக்கத்தினுடைய திருப்படம் வரைவதற்கான அடையாளமாக இருந்தார், முதற் காரணமாக இருந்தார். 1931 பிப்ரவரி 22 அவர் ஒரு அறையிலே இருந்தபோது இயேசு இறை இரக்கத்தின் அரசராக அவருக்கு தோன்றுகிறார். அந்த இயேசு இவ்வாறு காட்சியளிப்பதை அவர் காண்கிறார். வெள்ளை நிற உடை அணிந்து இதயத்திலிருந்து சிவப்பு மற்றும் வெள்ளை நிற கதிர்கள் அப்படியே வருவது போன்று அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வெள்ளை நிறமானது, அந்த வெள்ளை நிற கதிரானது திருமுழுக்கை நினைவுபடுத்தி ஒவ்வொருவரும் இந்த திருமுழுக்கு தண்ணீரினால் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் புது படைப்பாக மாறுகிறார்கள் என்பது பொருளாக அமைகிறது. சிவப்பு நிற கதிர்கள், அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்தை அது குறிப்பிடுகிறது. கல்வாரி மலையில் அவர் சிந்திய அந்த இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவருமே மீட்கப்படுகிறோம், பாவங்களிலிருந்து விடுதலை அடைகிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. எனவேதான் இயேசுவே நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று அந்த வார்த்தைகள் அதில் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இறை இரக்கத்தின் ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என் திருவுருவத்தை வணங்கும் ஆன்மா ஒருபோதும் அழிந்து போகாது, ஒருபோதும் அழிந்து போகாது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் ஆண்டவருடைய இரக்கம் எவ்வாறு அற்புதமாய் வெளிப்படுகிறது என்று. பேதுருவை பார்த்த உடனே மக்கள் எல்லோரும் அந்த சாலமோன் மண்டபத்திலே கூடி நிற்கிறார்கள். அதாவது நோயுடையோர், தீய ஆவியினால் பீடிக்கப்பட்டோர், இவர்கள் எல்லோரையும் அவர் முன்பாக கொண்டு வருகிறார்கள். பேதுருவினுடைய நிழலாவது அவர்கள் மீது படுமா என்று ஆவலோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். எவர் மீதாவது அந்த நிழலானது பட்டது என்றால் அவர்கள் நலமடைந்தார்கள் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அப்படி என்றால் இறைவன் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். அந்த இரக்கத்தினால் அவர்கள் எல்லோரும் குணமடைந்தார்கள். இன்றைய 2ஆம் வாசகம், யோனா பத்மு தீவுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். தூய ஆவியினால் அவர் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டு ஒரு அற்புதமான காட்சியை காணுகிறார். அந்த காட்சியில் அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன் என்று அந்த இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இறைவார்த்தையை நீ 7 திருச்சபைகளுக்கும் சென்று அறிவி அல்லது அவர்களுக்கு மடல் எழுது என்று சொல்லுவதின் வழியாக ஆண்டவருடைய இரக்கத்தை ஒவ்வொரு திரு அவையிலும் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதன் வழியாக அவர்கள் மனம் மாறி கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த காட்சியினுடைய வெளிப்பாடாகவே அமைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் கூட பல்வேறு நிகழ்வுகள் ஆண்டவருடைய அற்புதமான இறை இரக்கத்தை எடுத்துக் கூறுவதாக அமைந்திருக்கிறது. சாலமோனின் ஞான புத்தகம், சாலமோனின் ஞான புத்தகம் 16வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நச்சு பாம்புகளின் பற்களால் கூட உம் மக்களை வீழ்த்த முடியவில்லை. அதாவது நச்சு நிறைந்த, விஷம் நிறைந்த பாம்புகளால் கூட உம் மக்களை வீழ்த்த முடியவில்லை. ஏனென்றால் உமது இரக்கம் அவர்களுக்கு துணை நின்று நலமளித்தது. அற்புதமான வார்த்தைகள் என் அன்பிற்குரியவர்களை. புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அதாவது கடன்பட்ட ஒருவனை தந்தையாம் கடவுள் எப்படி மன்னிக்கிறார் என்பதை எடுத்து கூறுகிற அந்த நிகழ்வு, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லும்போது, நாமும் நமக்கு அடுத்திருப்பவர்களை இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், பரிவுள்ளம் கொண்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது.
லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 37வது இறைவார்த்தை. திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் அளிக்கிறார். அதாவது ஆண்டவர் அற்புதமான ஒரு உதாரணத்தை அவருக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். நல்ல சமாரியன் ஓமை. இந்த நல்ல சமாரியன் ஓமையில் ஒருவன் குற்றுயிராய் அடிபட்டு காயப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவர் மீது இரக்கம் காட்டிய அந்த நல்ல சமாரியனை முன்னிட்டு இந்த இடத்தில் இந்த இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. நீரும் சென்று அவ்வாறே செய்யும் என்றால், நீயும் ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டு, இரக்கத்தோடு நடந்து கொள் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம், இறைவனுடைய விருப்பம். என் அன்பிற்குரியவர்களே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 2வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை சொல்லுகிறது. எப்பப்பிராத்தித்து என்பவர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நோயினால் பாதிக்கப்பட்ட அவருக்கு இறைவன் இரக்கம் காட்டி சுகம் கொடுக்கிறார், அவரை குணப்படுத்துகிறார். அதே நிலையில் இருக்கிற பவுலும் இறைவன் என் மீது இரக்கம் கொண்டு என்னை சுகப்படுத்துகிறார் என்பதை அந்த வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் உடல் நலம் குன்றி இறக்கும் நிலையில் இருந்தது உண்மையே. ஆனால் கடவுள் அவர் மேல் இரக்கம் கொண்டார். அவர் மேல் மட்டுமல்ல, துயரத்திற்கு மேல் துயரம் எனக்கு நேராதபடி என் மேலும் அவர் இரக்கம் கொண்டார் என்று பவுலடிகளார் சான்று பகர்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் கடவுளுடைய இரக்கம். அச்சத்திலும் பயத்திலும் கலக்கத்திலும் நடுக்கத்திலும் இருந்த அந்த சீடர்களுக்கு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தியது இரக்கம். மனம் தளர்ந்து சோர்ந்து போயிருந்த அந்த மக்களை உற்சாகப்படுத்தி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது இறைவனுடைய இரக்கம். பாவம் செய்தாலும் பரவாயில்லை, மனம் மாறி மன்னிப்பு பெறுங்கள் என்று சொன்னது இறைவனுடைய இரக்கம். இதோ தோமா, ஏன் நீ ஐயம் கொள்ளுகிறாய்? ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லி தன் கைகளையும் கால்களையும் தொட்டுப்பாரும் என்று சொன்னது இறைவனுடைய இரக்கம். அந்த இரக்கத்தை நாம் அனுபவித்தால் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டு என்று ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்துவோம். நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளின் மீது இரக்கம் கொண்டு வாழ்வோம். ஆமீன்.